கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் பை வில்லியம் ஆஸ்லிட். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹேம்லெட், த டெம்பஸ்ட், த மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், ரோமியோ அண்ட் ஜூலியட். ஓகே, நவ் ஹேம்லெட். ஆஸ்லிட் என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேயையும் கன்சிடர் பண்ணும்போது இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் பிளே அண்ட் இன்ஜினிட்டி. ரொம்ப புத்தியை வந்துட்டு சமயம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஒரிஜினலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கேரக்டரை வந்துட்டு அவ்வளோ கீனாக அப்சர்வ் பண்ணி இதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அன்ஸ்டடி டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர். ஸோ கேரக்டரில் இது ரொம்பவே முக்கியத்துவம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பிளே வந்துட்டு எதை பற்றி திங்க் பண்ண வருதுன்னா, நாட் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் த பிளே கண்டென்ட்ஸ் பிலாசபி அப்படின்னு சொல்கிறார். பிலாசபி ரீதியாக வந்துட்டு இது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு ஒரு அறிவு விளக்கத்தை வந்துட்டு கொடுக்குது, ஒரு தத்துவத்தை வந்துட்டு எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எஸ்ஸே வந்துட்டு எப்படி ஓப்பன் ஆகும்னா, வி டு நாட் லைக் டு சி அவர் ஆத்தர்ஸ் பிளே ஆக்டட் அண்ட் லீஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஹேம்லெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, ஹேம்லெட் எதை மீன் பண்ணுதுன்னா ரீட் ஒன்லி. ஸோ இந்த புத்தகம் ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு அப்படிங்கிற பிளேங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிளே எதை கண்டென்ட் பண்ணுதுன்னா, பிலாசபிக்கல் ஐடியாஸ், தத்துவ ரீதியாக வந்துட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹேம்லெட் இஸ் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேம்லெட் வந்துட்டு ரொம்பவே கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு இவர் மீன் பண்ணுறாரு. ஸோ ஆஸ்லிட் என்ன சொல்கிறாருன்னா, ஹேம்லெட் இஸ் a name, his speeches and sayings, but the ideal coign of the poet's brain. They are as real as our own thoughts. Their reality is in the reader's mind. It is we who are Hamlet. ஸோ ஹேம்லெட்ங்கிறது வந்துட்டு யாரும் இல்லை, நம்ம தான் அப்படின்னு வந்துட்டு மீன் பண்ணுறாரு. ஸோ ஹேம்லெட் இஸ் a நேம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவரோட ஸ்பீச்சும் சரி அண்ட் அவர் சொல்ல வர கருத்துக்களும் சரி எது மீன் பண்ணுதுன்னா, ஒரு போயிட்டு வந்துட்டு எப்படி திங்க் பண்ணுவார், ஸோ அவரோட கருத்துக்கள் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸோ அதை வச்சு தான் அவரோட பிரெயின்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, தேர் ஆஸ் ரியல், கண்டிப்பாக ஒரு உண்மையை வந்துட்டு கொண்டு வருது. அப்படி எப்படின்னா, ஆஸ் அர் ஓன் தாட்ஸ், நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, இவன் வந்துட்டு இப்படி இருக்கலாம், ஸோ இவன் வந்துட்டு ஒரு கெட்டவன் அப்படின்னு வந்து நமக்கு ஒன்று தோணுதுன்னா, அந்த ஓன் தாட்டை தான் வந்துட்டு இவரும் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. அதனால தான் வந்துட்டு ஸோ தேர் ரியாலிட்டி இன் த ரீடர்ஸ் மைண்ட். ஸோ படிக்கும்போது நமக்கும் இதுதான் தோணும், இவர் சொல்ல வர கருத்து நமக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் அப்படின்றாங்க. அதனால தான் ஹேம்லெட்டுங்கிறத வந்துட்டு யாரும் இல்லை, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லிட் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இதையே தான் கால்ரிட்ஜும் சரி அண்ட் ஷெக்லகல் அப்படிங்கிறவங்களும் சரி சொல்லியிருக்கிறாங்க. ஹி சீம்ஸ் இன்கேபபிள் ஆஃப் டெலிபரேட் ஆக்ஷன். ஹிஸ் ரூலிங் பேஷன் இஸ் டு திங்க் நாட் டு ஆக்ட். ஸோ எப்படி ரூலிங் பேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆட்சி பண்ணுறன்றதை வந்து நம்ம திங்க் பண்ண வைக்குது, ஆக்டிங் ரீதியாக வந்துட்டு இல்லை அப்படின்னு இவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ குயின் ஜெட்யூட் வந்துட்டு வாஸ் கிரிமினல் இன் சம் ஆஸ்பெக்ட். ஒரு வித இதனால வந்துட்டு எப்படி சொல்கிற சம் ஆஸ்பெக்ட்னால இவரை வந்து கிரிமினலில் வந்துட்டு மீன் பண்ணலாம் அப்படின்றாங்க. சென்சிபிலிட்டி, இன்னொன்று வந்துட்டு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் உணர்ச்சி வசப்படும் ரீதியாகவும் சரி அண்ட் பாசத்தை காட்டுறது மூலமா அப்படின்னு சரி. ஏன் கிரிமினல் இவர் வந்துட்டு ஏன் மீன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கே தெரியும் இல்லையா, இவங்க ஆக்சுவலாக இவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு டெத் ஆகிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டை வந்துட்டு ஆக்சுவலாக கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இவரோட ஹஸ்பண்டோட தம்பியை வந்துட்டு இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ சம்வாட் இதை வந்து கிரிமினலாக மீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா, அதுதான். ஸோ இது எஸ்ஏ வந்துட்டு எதை கண்டென்ட் பண்ண, ஆஸ்லிட்டோட ரிவ்யூ வந்துட்டு கொடுத்துருக்காரு. யாரை பற்றினா, மிஸ்டர் கெம்பல் அண்ட் மிஸ்டர் கீன், இவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இவரை வந்துட்டு ஒரு என்டைட்டில், இதை வந்துட்டு டைட்டிலாகவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் இன் ஹேம்லெட் என்டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் இதோட வந்துட்டு முடியுது. அடுத்து வந்து டெம்பஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளே. அதில் வந்துட்டு இதில் என்ன, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து இதில் மீன் இருக்கும். ஐ எம் யுவர் ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் அது. இஃப் யூ வில் மேரி மீ, இஃப் நாட் ஐ வில் டை யுவர் மேட் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்க்கலாம். தெர் கேன் பி நோ டவுட் தட் ஷேக்ஸ்பியர் வாஸ் த மோஸ்ட் யூனிவர்சல் ஜீனியஸ் எவர் லிவ்ட். ஸோ இது கண்டிப்பாக இவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஜீனியஸ் தான், இந்த வேர்ல்ட்லேயே வந்துட்டு பயங்கரமான ஜீனியஸ் தான், இதில் வந்துட்டு நம்ம மறுக்கவே முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறார். நோ டவுட், இது டவுட் பண்ண வேண்டியது இல்லை. எதர் ஆஃப் ட்ராஜடி, காமெடி, ஹிஸ்டரி, பேஸ்டரல் காமிக்கல், ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டரல், எல்லாத்துலேயும் வந்துட்டு இவர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு. இவர் தான் ஒன்லி ஒன் மேன், ஹீ இஸ் த மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா விதத்துலையும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா விதத்தையும் வந்துட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் என்ன ஒரு கோட் என்ன சொல்கிறாங்கன்னா, செனக்கா கேன் நாட் பி டூ ஹெவி நாட் பிளாட்டஸ் டு லைட் ஃபார் ஹிம் அப்படின்னு வந்துட்டு இவர் மீன் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, டெம்பஸ்ட்ங்கிறது வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் ஒரிஜினல், இவரோட ஒரிஜினல் அண்ட் பர்ஃபெக்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே வந்துட்டு அவரால் கொடுக்கப்பட்டது, இவர் ஒரிஜினலாக எழுதுனது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஷேக்ஸ்பியர்ஸ் பென்சில் இஸ் லைக் த டையஸ் ஹேண்ட் சப்டியூட் டு வாட் இட் ஒர்க்ஸ் இன். ஸோ அவர் கையில் இருக்கிற பென்சிலை வந்துட்டு கொடுத்துட்டோம்னா, ஒரு
அது பாட்டை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்துட்டு கையில் வந்துட்டு அது எழுதிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் மீன் பண்ணுறாரு. ஸோ இந்த பிளேயிங் டெம்பஸ்ங்கிற பிளே வந்துட்டு ட்ரீம் லைக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, ஒரு கனவு போல தான் அப்படின்னு மீன் பண்ணுறாரு. இவர் அதில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாயேஜ் போவாங்க இல்லையா, சி வாயேஜ் வந்துட்டு போவாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு ஐலண்டை வந்துட்டு மீன் பண்ணியிருப்பாங்க, அது போல தான். ஸோ த வேர்ட் ஆஃப் த பிளே, என்சாண்டட் ஐலாண்ட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங். ஸோ ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு மாய மந்திரங்கள் நிறைந்த ஒரு ஐலாண்டை வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் ரொம்பவே முக்கியமானது என்னென்னா, லவ் ஆஃப் ஃபெர்டினண்ட் அண்ட் மிரண்டா இஸ் த சீஃப் பியூட்டி ஆஃப் த பிளே. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பயங்கரமான இதை வந்துட்டு காமிக்குது, சீஃப் பியூட்டி அப்படிங்கிறாங்க. ஃபெர்டினண்ட் அண்ட் மிரண்டாவோட லவ் வந்துட்டு இந்த பிளேயில் வந்துட்டு ஒரு முக்கியமான பியூட்டியை வந்துட்டு கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. இட் இஸ் வெரி பியூரிட்டி ஆஃப் லைஃப். ஸோ லைஃப்பில் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பியூரிட்டி, ஒரு புனிதத்துவத்தை வந்துட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ கான்சலோ ஸ்பீச் ஆன் த ஐடியல் காமன்வெல்த் ஷோ ஷேக்ஸ்பியர்ஸ் ப்ரோபசி ஆஃப் உட்டோப்பியன் பிளான் இன் மாடர்ன் பிலாசபி. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ஐலாண்டில் வந்துட்டு அந்த கான்சலோ ஸ்பீச் வந்துட்டு ஒன்று கொடுப்பாரு காமன்வெல்த்தை பற்றி, வெல்த் எப்படி ஐடியல் காமன்வெல்த்தை பற்றி சொல்லியிருப்பாரு, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட ப்ராபசி ஆஃப் உட்டோப்பியன் பிளான். ஒரு ஐலாண்டு இருக்குன்னா வச்சுக்க, அந்த ஐலாண்டை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிலாசபியை வந்துட்டு, ஒரு மாடர்ன் பிலாசபியை வந்துட்டு இவர் மீன் பண்ணுறதா சொல்லியிருப்பாரு. ஸோ ஆசிட் வந்து என்ன சொல்லுவோம்னா, கேலிபன் என்னென்னா இஸ் க்ரோஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஏரியல் வந்துட்டு ஒரு இமேஜினரி பவராக கொடுத்துருக்காரு. அண்டு ஸ்டேஃபனோ அண்டு ட்ரென்குலோ எப்படி சொல்கிறாருன்னா, வல்கர் பை கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் உள்ள இதை வந்துட்டு கம்பேர் பண்ணுவார். அண்டு கால்ட்ரிட்ஜ் கேலிபினை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க, வில்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆசிட் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுவார், கால்ட்ரிட்ஜோட ஐடியா வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ கேலிபன் இஸ் ஃபார் ஃப்ரம் த ப்ரோட்டோடைப் ஆஃப் மாடர்ன் ஜெக்கோபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து எடுத்துருக்கலாம் அந்த மாடர்ன் ஜெக்கோபியன்ஸ் அந்த இதை வச்சு கருத்து ரீதியாக வந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. இட்ஸ் அ ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் இட், இதோட வந்துட்டு அது முடியும். அதுக்கப்புறம் த மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், இதுவும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான பிளே இல்லையா. அது என்ன, லவ் ஜூஸ் வந்துட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது மூலயமா வருது. ஸோ ஆசிட் என்ன யாரை ப்ரைஸ் பண்ணுறாருன்னா, நிக் பாட்டம் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுவார். அவர் வந்துட்டு த வேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் மோஸ்ட் ரொமான்டிக் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு இவர் தான் ஒரு இதை வந்துட்டு கொடுப்பாரு, சரிங்களா. எப்படி சொல்கிறது, அந்த லவ் ஜூஸை வந்துட்டு மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா கனெக்டிவிட்டி எல்லாம் மாறி இருந்தாலும் இவர் தான் எல்லா விதத்துலேயும் வந்துட்டு முன்னாடி இந்த பிளேவுக்கு வந்துட்டு ஒரு உந்துதலை வந்துட்டு கொடுப்பாரு, சரிங்களா. ஸோ பாட்டம் இஸ் ஃபார் பிளேயிங் த டைரண்ட், த லவர், த லேடி, த லைன். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இவர் ஒரு கேம் வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதை தான் இவரும் மீன் பண்ணுறாரு. பக்கர் ராபின் குட்ஃபெல்லோ இஸ் த லீடர் ஆஃப் த ஃபேரி லேண்ட். ஸோ ஃபேரி லேண்டுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு லீடர்னு சொல்கிறாங்கன்னா, பக் ஆர் வந்துட்டு ராபின் குட்ஃபெல்லோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் த ஏரியல் ஆஃப் த மைண்ட் அப்படின்றாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு இவங்க தான் ஏரியல். ஒரு எப்படி சொல்கிறது, ஏரியல்னாலே வந்துட்டு நமக்கு எல்லா இதுலேயும் வந்துட்டு மீன் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க இந்த இது. ஸோ ஒரு இமேஜரி பவர் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற, ஆல்சோ த போய்ட்ரி ஆஃப் இது. ஸோ இது எதை கம்பேர் பண்ணுறாருன்னா, ஆசிட் எதை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறாருன்னா, சவுண்ட் ஆஃப் லியூட் அண்ட் ட்ரம்பட்டை விட இங்கே இவங்க பேசுகிறாங்க இல்லையா, இவங்க வந்துட்டு பேசுவாங்க தீசஸ் அண்ட் இப்போலைட்டாக வந்துட்டு ஒரு பொய்ட்ரிக்கலாக வந்துட்டு அவங்களோட பேசேஜ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 விதத்தோட இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் கீன் பிளேட் த ரோல் ஆஃப் நிக் பாட்டன்ங்கிற இதை வந்துட்டு இவர் தான் நடிச்சிருக்கிறார் போல். பட் கீன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்கிறாரு, சரியாக நடிக்கலைன்னு. ஸோ இது என்னென்னா, அந்த நேரத்தில் அங்கே வந்துட்டு ஒரு பிளேயை வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆக்டை பற்றி இவர் விவரிச்சிருக்கிறாரு, சரிங்களா. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ரோமியோ அண்டு ஜூலியட். ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதில் நம்ம தமிழில் கூட படம் எடுத்திருக்காங்க. அதுபோல் ரோமியோ ஜூலியட் வந்துட்டு ஒன்லி ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஷேக்ஸ்பியர் ரிட்டன். ஏன் ஒன்லி ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறார், ஷேக்ஸ்பியர் வந்துட்டு மொத்தமாகவே ஒரு ட்ராஜிக் வந்துட்டு என்டையர் ஸ்டோரியை வந்துட்டு லவ் மூலயமா வந்துட்டு இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரோமியோ அண்ட் ஜூலியட் இஸ் த ஒன்லி ட்ராஜடி விச் ஷேக்ஸ்பியர் ஹஸ் ரிட்டன் என்டையர்லி ஆன் ஏ லவ் ஸ்டோரி. எல்லாமே வந்துட்டு லவ் ஸ்டோரியாக வந்துட்டு இது கொடுத்துருப்பாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் பிளேவாக தீம் ஆஃப் லவ் எடுத்தது. ஸோ இவர் எதை பற்றி பிளாட்டோனிக் லவ் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு தத்துவம் சார்ந்த காதல் அப்படின்ற மாதிரி இவர் மீன் பண்ணுவார். ஸோ இதே போல தான் வேர்ட்ஸ்வொர்த் தான் அவரோட போயமில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. வேர்ட் ஆன் த ப்ராக்ரஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இதே போல தான் அதுவும் இருக்கும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பிளே வந்துட்டு எதை ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா இந்த ஹியூமன் லைஃப் சைக்கிளை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுது, சரிங்களா. அதுக்கப்புறம் த யூத் அண்ட் த ஸ்ப்ரிங் ஆர் மிக்சர் இந்த பிளே. ஸோ இதில் வந்துட்டு இளமையும் அண்ட் ஆல்சோ சீசன், அதை ஸ்ப்ரிங் சீசன் அதை ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் ஆகி இருக்குது இந்த பிளேயில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செக்லெகல் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, இட் வாஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஷேக்ஸ்பியர் டு யூனிட் பியூரிட்டி ஆஃப்
heart and the glow of imagination, sweetness and dignity of manners and passionate violence இன் ஒன் ஐடியல் பிக்சர். ஸோ ஒரு பிக்சரை வச்சு இது எல்லா விதத்தையும் வந்துட்டு பியூரிட்டி ஆஃப் ஆர்ட் தட் க்ளோஸ் இன் இமேஜினேஷன், மனசை வந்துட்டு உலாவிடுறது, எப்படி சொல்கிறது, ஒரு இயற்கையாக வந்துட்டு மனசை வந்துட்டு அவங்க கூட பறி கொடுத்துட்டு இது பண்ணுறது, ஸ்வீட்னஸ் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் மேனஸ், அது அண்ட் பேஷனட் வைலன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி ஒரு பிக்சராக வந்துட்டு காமிச்சிருக்காரு, ஒன்று ஐடியல் பிக்சரில் வந்துட்டு காமிச்சிருக்காரு அப்படின்னு இவர் மீன் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். அடுத்து வர்றது வந்துட்டு அடுத்து ஒரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.